இதனுடைய பிரச்சனை மேம்படட்டும். இதனால நம்ம பார்க்க போற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர நோவாவை பத்தி படிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். நோவாவும் தூதர்களும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு வந்தோம். அந்த நோவாவும் தூதர்கள்ல அடுத்த பகுதியை நம்ம படிக்கிறோம் இன்னைக்கு. அதுல என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கடந்த முறை என்ன படிச்சோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோங்கிறத என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். கடந்த முறை என்ன படிச்சோம்னா, கிருபையின் காலம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். கிருபையின் காலம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்போ நோவா எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணி ஆயத்தம் பண்ணி வைக்கிறானோ அப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். இது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நோவா காலத்துல வாழ்ந்த மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வெள்ளம் வருங்கிற ஒரு பயம் இல்லை, மழை வருங்கிற ஒரு பயம் இல்லை. தேவதூதன் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக நோவாட்ட கொடுத்துட்டு போறாரு இந்த மாதிரி செய்திகள் எல்லாம். நீங்க கிருபையின் காலம் முடிய போகுது, அதாவது தேவனுடைய இரக்கத்தினுடைய அளவு முடிய போகுது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட நோவாட்ட கொடுத்துட்டு போறாரு. இந்த நோவா அதை உத்தமமாக பிரசங்கம் பண்றாரு. உத்தம பிரசங்கம் பண்ண மாத்திரம் இல்ல, தன்னுடைய குடும்பத்துக்காக பேழை ஆயத்தம் பண்றாரு. தன்னுடைய பேழைக்குள்ள வர்ற ஒவ்வொருத்தருக்காக ஆகாரத்தை ரெடி பண்றாரு. அதுக்கான இடத்த அவர் ரெடி பண்றாரு. அவருடைய வேலையை சரியா செஞ்சு முடிக்கிறார். இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிறத அழகா பிரசங்கம் பண்ணி அவரு முடிக்கிறார். ஆனா இந்த ஜனங்களுக்கு எனக்கு கேட்கல, எனக்கு புரியல அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு அவரு ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரசங்கத்தை அங்க பண்றாரு. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, அவர் பேழையை கட்டி முடிக்கிற வரைக்கும் பேசுறார். திடீர்னு ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அஹ், காடுகள்ல இருந்தும் மலைகள்ல இருந்தும் அந்த காக்கப்பட வேண்டிய மிருக கூட்டங்களை கூட்டு வராங்க. இதுவும் அவங்க பாக்குறாங்க. அது ஒண்ணு ஒண்ணா உள்ள போகுது. எல்லாம் பேழைக்குள்ள போய் சேருது. தேவன் எந்த மிருகங்கள் காக்கப்படணும்னு நினைச்சாரோ அந்த மிருகங்கள் அனைத்தும் அந்த பேழைக்குள்ள இருந்துச்சு. இதெல்லாம் தேவன் நினைச்சாரோ எல்லாமே உள்ள இருந்துச்சு. தேவன் பறவைகள் நினைச்சா அந்த பறவைகள் எல்லாம் உள்ள இருந்துச்சு. ஒருவேளை மனித இனத்துல கொஞ்சம் பேர் கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னா அவர்களையும் இந்த ஏஞ்சல்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, கூட்டம் வந்து கூட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு மிருகங்கா கூட்டு வந்த தேவதூதர்கள் கூட்டு வருவாங்க. நல்ல ஒரு கவனமா வச்சுக்கோங்க. கடைசி நாட்கள்ல தேவன் வரும்போது இந்த தூதர்கள் தான் ஒவ்வொருத்தரையும் கூட்டு வர போறாங்க. தேவதூதர்கள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் உள்ள நீதிமான்களை அவங்க ஒண்ணு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். தேவதூதர்கள் தான் அந்த அர்ப்பண வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம். இந்த ஊமையில படிக்கிறோம். ஒவ்வொரு வேலையும் யார் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தேவதூதர்கள் செய்றாங்க. இங்கேயும் அது தேவதூதர்கள் செய்றாங்க. ஆனா மனம் திரும்பாத மக்களை அவங்க கூட்டு வர்றது இல்லை. மனம் திரும்பின மக்களை மாத்திரம்தான் அந்த பேழைக்குள்ள கூட்டு வருவாங்க. இங்கேயும் மக்கள் மனம் திரும்பல. தேவன் யார மனம் திரும்ப நினைச்சாரோ, யார காக்கப்படணும்னு நினைச்சாரோ அந்த மிருகங்கள் எல்லாம் உள்ள போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டா தேவன் சொன்ன திட்டத்தின்படியே அங்க என்ன செஞ்சது, உணவு எல்லாம் ரெடியாச்சு, பேழை ரெடியாச்சு. பேழைக்குள்ள போறதுக்கு மக்கள் ரெடியானாங்க. அங்க அனிமல்ஸ் உள்ள போயிருச்சு, உள்ள ஆகாரங்கள் போயிருச்சு. இந்த பிரசங்கியாருடைய பிரசங்கமும் அங்க முடிஞ்சுது. இப்போ வேலை என்னன்னா, க்ளோஸ் பண்ண வேண்டிய வேலை, டோரை க்ளோஸ் பண்ண வேண்டியது. அழியிற நேரமானா இல்ல, அழியிற நேரத்துக்கும் க்ளோஸ் பண்ற நேரத்துக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது.
அதாவது கிருபையின் காலம் முடியக்கூடிய நேரம். உலகத்தின் கடைசி நாட்களில் வாழக்கூடிய நமக்கும் அப்படி ஒரு கேப் இருக்குது. தேவன் வர்றதுக்கும் அழிவு ஏற்படுத்துறதுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. கிருபையின் காலம் அது முடியும். கிருபையின் காலம் யாருக்கு எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டோம் அப்படின்னா, யாருக்கு எப்ப முடியும்னு சொல்லி தெரியாது. ஒருவேளை வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு திடீர்னு ஒரு நாள் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா அன்னையோட ஒரு கிருபையின் காலம் முடிஞ்சுது. இல்ல உயிரோட இருப்போம் அப்படின்னு சொன்னா, தேவன் வர்றதுக்கு முன்னாடி சத்தியத்தை அறிஞ்ச மக்களுக்கு முதலாவது கிருபையின் காலம் முடியுது. சத்தியத்தை அறியாத மக்களுக்கு அடுத்த கிருபையின் காலம் முடியுது. எல்லாத்துக்கும் ஒரு நாள் கிருபையின் காலம் செய்யும் போது முடிய போகுது. அந்த கிருபையின் காலம் முடிகிறது தான் இங்க அஹ், கதவு அடைக்கப்படுறத அங்க பார்க்கிறோம். எல்லாத்தையும் செஞ்ச நோவாவுக்கு தேவன் அந்த கதவை பூட்டுறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கல. ஒருவேளை சொல்லணும் அப்படின்னா, உள்ள இருந்து பூட்டிக் கொள்றதுக்கு எந்த விதமான உபகரணங்களையும் தேவன் கொடுக்கல, செய்ய சொல்லல. ஏன்னா அந்த கதவை அடைக்க போறது தேவன். அப்போ கிருபையின் காலம் வருது அப்படின்னு சொன்னா, அந்த கிருபையின் காலத்துக்குள்ள நம்ம உள்ள போறதுக்கு நம்மளே நம்ம வச்சு பூட்டிக்கிறதுக்கு முடியாது. தேவன் தான் அந்த கிருபையின் காலத்துல நம்மளை பாதுகாக்க போறார். அந்த கதவுக்குள்ளாக போறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்மளால முடியாது. தேவன் தான் என்ன செய்ய போறாரு, அங்க செய்ய போறாரு. இந்த சுற்றபாபுஸ்ல எழுதும்போது ஏஞ்சல்ஸ் வர்றாங்க, மல்டிபிள் இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஏஞ்சல் வந்து அந்த கதவை மூடுறத நிறைய பேர் பார்க்குறாங்க. அதாவது கிருபையின் காலம் அடைக்கப்பட போறத எல்லாத்துக்கும் தெரியுது. மின்னல் போல வந்து அந்த கதவுகள் மூடப்படுது. மூடப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க பரலோகத்துக்கு திரும்ப போறாங்க. இத பார்க்குற கூட்டம் கொஞ்சம் பயம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அந்த பயம் அப்படியே போயிடுச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கூட்டம் இந்த மிருகங்கள் உள்ள போகும்போது பயம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் திரும்ப போயிடுச்சு. இப்போ தூதன் வந்து கதவை மூடிட்டு போறாரு. அதுக்கப்புறமும் பயம் போயிடுச்சு. ஏன் பயம் போச்சுன்னா, மழை வரல. தூதன் வந்து முடிச்சிட்டு போயிட்டாரு. ஆனா மழை வரல. மழை வரல என்ன செய்யறது? போய்க்கிட்டே இருக்கணும். அப்போ நோவாவுக்கு அது இங்க ஆதியாகமம் 7 அதிகாரம் 16 வசனத்தை பாருங்களேன். ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்குக் கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் இங்க அவனை உள்ளே பாக்குறோம், விட்டு கதவை கர்த்தர் அடைத்தார். அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. ஆனா சுட்டாவசம் சொல்லுது ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லி, அங்க ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுது. நம்ம இதை ஏற்கனவே படிச்சிருக்கோம். தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து, பணிவிடை ஆவிகளை வைத்து, காற்றுகளை வைத்து, காற்றுகள்னா தூதர்களை பத்தி தான் பேசுது, அவங்கள வச்சு அவருடைய வேலைகளை செய்றாரு. அப்போ நிறைய நேரம் இந்த தூதர்கள் செஞ்சாலும் அது தேவன் செஞ்சார் அப்படிங்கிறது தான் அங்க அர்த்தப்படும்படியாக இருக்குது. ஏன்னா அவர் அவருடைய தூதர்களை வச்சு அந்த வேலையை செய்றார். அவரே இறங்கி இதுல செய்யல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிறைய நேரத்துல தேவன் அவருடைய தூதர்களை வச்சு இந்த வேலையை செய்கிறார். இங்க இதே மாதிரி லோத்து நாட்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். லோத்து நாட்கள்ல 2 தூதர்கள் உள்ள போறாங்க. அந்த தூதர்கள் உள்ள போகும்போது பட்டணத்துக்குள்ள லோத்து அவனை வருந்தி உள்ள கூப்பிடுறான். அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். பேசுறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் திரண்டுறாங்க. வாலிபர், சின்ன பிள்ளைங்கள, பெரிய ஆளுங்க எல்லாரையும் கூட்டு அந்த 2 பேரை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி அங்க பேசுறாங்க. இந்த லோத்து போய் நின்று அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் இருக்காரு. வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எச்சரிப்பை கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த தூதர்கள் அவன் கையை பிடிச்சி உள்ள இழுக்கிறாங்க. இழுத்துட்டு அந்த கதவு அடைக்கப்படுது. அந்த கதவு அடைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு குருட்டாட்டம். யார் யார் என்ன நிலைமையில இருந்தாங்களோ அதே நிலைமையில கடைசி வரைக்கும் நினைக்கிறாங்க. இந்த கிருபையின் காலம் சீக்கிரத்துல அடைக்கப்படும். எப்போன்னு சொல்லி தெரியல. ஆனா வேதம் முழுக்க நிறைய அடையாளங்களை கொடுத்துருக்குது. ஒண்ணு, அந்த கிருபையின் காலம் முடியறதுக்கு முன்பாக தேவையான ஆகாரத்தை சேர்த்து வச்சிருந்தா முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி.
இன்னொன்னு சொல்லுது, நோவா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டா முடிஞ்சு போயிரும். தேவன் யாரெல்லாம் காக்கப்படணும்னு சொல்லி லிஸ்ட் வச்சிருக்காரு அவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போயிரும். அப்போ ஒன்னொன்னா முடியும் அப்படின்னு சொன்னா எப்ப முடியும் நம்மளுக்கு தெரியல. கிருபையின் காலம் சீக்கிரம் முடிய போற நேரம். இன்னும் பார்க்குறோம், நோவாவும் அவனுடைய குடும்பமும் உள்ள போயிருச்சு. லோத்துவும் அவனுடைய குடும்பமும் அந்த கதவுக்குள்ள இருக்கிறாங்க. இருக்கும்போது லோத்துட்ட சொல்றாரு, இந்த உலகம் அழிய போகுது. நோவா உள்ள பூட்ட உடனே அடுத்த சீன் என்ன அப்படின்னா உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மழை வரல. லோத்து உள்ள போன பிறகு உலகம் அழிஞ்சான்னு சொன்னா அதுவும் இல்லை. அந்த ஊர் அழிஞ்சானே இல்ல. இன்னும் டைம் இருக்குது. எவ்வளவு டைம்? லோத்து போய் கேட்கிறாரு, நீங்க வாங்க நீங்க வாங்க ஒருத்தரையா கூப்பிடுறாரு. ஆனா கிருபின் காலம் அங்க முடிஞ்சு போச்சு. ஒருத்தருமே மனம் திரும்புறதுக்கு அங்க இல்ல. யாருமே வர கூட வர்றதுக்கு இல்ல. கடைசியில தேவதூர்கள் உங்களை வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. உலகம் அழியுது. அந்த ஊர் அழிஞ்சது. ஆனா இந்த 7 நாள் நோவாவுக்கு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. சாப்பாடோட உட்கார்ந்துருக்காரு. வெளி உலகத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய தொடர்பு இல்ல. இத்தனை வருஷமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப பிரசங்கம் பண்றதுக்கான வேலை அங்க இல்ல. உள்ள ஆகாரத்தோட உள்ள உட்கார்ந்துருக்காரு. அந்த மழையும் அங்க வரல. 7 நாள் அங்க உள்ள இருக்குது. ஒருவேளை நான் இருந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னதுன்னா, இப்போ சம்டைம்ஸ் நம்ம வெளியூர் பிரயாணம் போடுற போறோம். எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இருப்போம். தண்ணி முதற்கொண்டு எடுத்து பேக் பண்ணுவோம். என் பையன் என்ன பண்ணுவான்னா, எப்போ நம்ம வாட்டர் பாட்டில பிடிக்கிறோமோ அப்பதான் தண்ணியை பிடிப்போம். டேய் தண்ணியை அங்க பிடிச்சு குடிக்க வேண்டியதாண்டா, எதுக்குடா வாட்டர் பாட்டில இருந்து குடிக்கிற, இது வெளியில போறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். உங்களுக்கு நல்லா அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும். அப்போ ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போறோம்னா எவ்வளவு தூரம் போறோம்னு சொல்லி தெரியாது. எவ்வளவு நாளுக்கு நம்மளுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி தெரியாது. எவ்வளவு நாளுக்கு நமக்கு ஆகாரம் வேணும்னு சொல்லி தெரியாது. எடுத்து வச்சிருக்க பார்த்துருக்கோம். இங்க நோவா பார்க்குறாரு, நிறைய தண்ணியும் நிறைய ஆகாரமும் உள்ள சேர்த்து வச்சிருக்காரு. இந்த 7 நாள் மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெளியில இருந்திருந்தாருன்னா அந்த 7 நாள் சாப்பாடு மிச்சம். ஆனா பிரயாணத்துக்காக வச்சிருந்த சாப்பாடை பிரயாணமே ஸ்டார்ட் பண்ணாமலே 7 நாள் சாப்பிட்டு வேஸ்ட் ஆகுது. அப்போ நோவா என்ன நினைச்சிருப்பாரு? நோவுடைய எண்ணங்களை யோசித்து பாருங்க. உண்மையிலேயே மழை வருமா? 120 வருஷமா பிரசங்கம் பண்ணது வேஸ்டா போயிருச்சா? அப்படியா? ஒருவேளை நோவா அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவரும் அந்த பேரை விட்டு வெளியில போயிருப்பாரு. அவங்க பிள்ளைங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களும் பேரை விட்டு வெளில போயிருப்பாங்க. அது அவர்களுக்கான விசுவாச சோதனை. ஆனா அப்படி போவாங்கன்னு சொல்லி எங்க செய்யல, எங்கேயும் சொல்லல. கிருபையின் காலத்துக்கு உள்ள அந்த கதவுகள் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட இந்த பூமியில இருக்க வேண்டிய நிலைமை வரும். ஆனா எப்படி அப்படின்னா, நம்ம தேவனை தேடவர்களா மாத்திரம் தான் அங்க என்ன செய்ய போறோம்? இருக்க போறோம். தேவனை தேடாதவங்க அங்க இருக்க போறது இல்ல. தேவனை விசுவாசிக்காதவங்க அங்க இருக்க போறது இல்ல. இங்க எவ்வளவு நாள் அந்த போராட்டம் இருக்க போகுதுன்னு சொல்லி தெரியாது. ஆனா போராட்டம் நிச்சயமா இருக்கும். தேவன் சொல்றாரு, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் தேவன் அங்க பாக்குறாரு. வெளியில இருந்து கிண்டல் பண்ற கேலி பண்ற சத்தம் வெளியில உள்ள வருது. அந்த பேலையை தட்டுற சத்தம் கேக்குது. சிரிக்கிற சத்தம். ஒரு பெரிய இகழ்ச்சிக்குள்ளாக போற ஒரு நேரம். தேவன் தேவன் சொன்னியே, உன் தேவன் எங்க? உலகம் அழிய போகுதுன்னு சொன்னியே, அழிவு எங்க? இந்த மாதிரியான அனுபவங்களும் நமக்கு வரும். இதை விசுவாசத்தோடு கடந்து போறவர்கள் மாத்திரம்தான் அந்த கூட்டத்துல இருப்பாங்க. நோவா கூட்டத்துல சாயங்காலம் சொல்றாரு மழை அக்கினி வரப்போகுது அப்படின்னு சொல்லுவதுக்கு, அவரு காலையில வெளில போற வரைக்கும் ஒண்ணுமே வரல. நீ ஓடி போன்னு அனுப்புறாரு, ஓடும்போதும் வரல. ஒருவேளை இந்த லோத்துவோட குடும்பமும் ஓடி போயிட்டு இருக்கும்போது ஊர்ல இருக்கவங்க பார்த்து என்ன நினைச்சிருப்பாங்க? பைத்தியக்காரன் எங்க ஓடுறானே தெரியல, ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடுறான்? நேத்து இருந்த போலதான் இன்னைக்கும் இருக்குது.
இதே அனுபவங்கள் நம்மளும் சந்திக்க வேண்டியது இருக்கும். கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். நம்முடைய இவ்வளவு நாள் பேசின பிரசங்கம் அங்க கேள்விக்குறியாக நிற்கும். இது உண்மையா, இது உண்மையா அப்படின்னு சொல்லி, எதுவுமே நடக்கலையே, உண்மையா அப்படின்னு சொல்லி கேள்வி நிற்கும். அடுத்தவங்க பேசுற வார்த்தைகள் உண்மை போல தெரியும். கதவை அடைச்சுக்கிட்டாங்க, ஆனா மழை வரல, இது வரவே வராது அப்படியும் தெரியும். நம்முடைய கூட இருக்கிறவங்க, கூட இருந்தவங்க, வேலை செஞ்சவங்க வெளியில நிற்கும் போது அவங்களும் இதே கிண்டல் தான் பண்ணுவாங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த கடவுளை நம்பிட்டு இருக்க போறாங்களோ. அந்த சத்தியம் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தரும் வெளியில இருப்பாங்க. அழிவு அவர்களுக்கு காத்திருக்குது. ஆனா அவங்க அழிஞ்சு போவாங்கங்கிற ப்ரூஃபும் இல்ல, நம்ம காப்பாற்றப்படுவோங்கிற ப்ரூஃபும் அங்க இருக்காது. ஆனா நோவா தேவன் கொடுத்த வார்த்தைய விசுவாசிச்சான். அவனுக்கு தேவதூர்கள் மூலமா கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் நம்பினான். அந்த கதவு அடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட அதே நம்பிக்கையோட தான் இருந்தான். என்னை காப்பாற்றுவதற்காக தேவன் இந்த கதவை அடைச்சிருக்காரு, தேவன் திறக்க வரைக்கும் நான் உள்ளதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தான். என்னுடைய வார்த்தையை விசுவாசிச்சா அவனும் அவன் குடும்பமும் காப்பாற்றப்பட்டுச்சு. நம்முடைய வாழ்க்கையில இந்த கிருபையின் காலம் எப்ப அடைக்கப்படும் சொல்லி தெரியாது. ஆனா சோதிக்கிற காலம் இப்ப இருக்குது. நாம இந்த பட்டணத்தை விட்டு வெளியில போறதுக்கோ, அல்லது தேவன் வரப்போறாங்கிற பிரசங்கம் பண்றதுக்கோ, அல்லது ஒரு வெகு நாட்கள் நம்ம எவ்வளவு நாட்கள் அந்த சோதனை காலத்துக்குள்ள போக போறோமோ தெரியல, எவ்வளவு நாட்கள் இந்த ஊரை விட்டு வெளியில இருக்க போறோமோ தெரியல. ஆகாரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கோமா? ஆகாரம்னா சாப்பிட்றதுக்காக மட்டும் பேசல, பிள்ளைகளை போஷிக்கிறதுக்கு, குடும்பத்தை போஷிக்கிறதுக்கு, வரக்கூடிய மக்களை போஷிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா? கேள்வி, நீங்கள் நானும் அந்த பேழைக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறோமா? பிரசங்கம் பண்ற நானே பேழைக்குள்ள இருக்கேனா, வெளியில இருக்கேனா? தேவன் கதவு அடைக்கும் போது ரெண்டு பேருக்குமே அடைக்கப்படுது. ஒண்ணு உள்ள இருக்கவனுக்கு அடைக்கப்படுது, வெளியில இருக்கவனுக்கு அடைக்கப்படுது. உள்ள இருக்கனால வெளியில போக முடியாது, வெளியில இருக்கனால உள்ள வர முடியாது. நாம எந்த இடத்துல இருக்க போறோம்? ஒரு பெரிய சைலன்ஸ் தேவனுடைய இடத்துல இருந்து வருது. ஒரு பெரிய டிலே அங்க பாக்குறோம். நம்ம எங்க நிக்க போறோம்? பேழைக்கு உள்ளேயா, வெளியிலயா? தேவன் பாதுகாக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோமா, தேவன் நம்மளை பாதுகாக்க முடியாத இடத்துல இருக்கிறோமா? ஒரு பெரிய பேலை இருக்கதான் செஞ்சது, அவ்வளவு பேருக்கும் பேலை இருந்துச்சு, ஆனா ஒருத்தருமே உள்ள வரல. தேவன் இப்பவும் பாதுகாக்கிறதுக்கு தேவனுடைய கரம் குறுகி போகல. நீங்கள் நானும் அந்த பேழைக்குள்ள போறதுக்கு தயாரா இருக்கிறோமா? அந்த விசுவாசமான நம்பிக்கையோட தேவனுடைய வார்த்தைகளை நம்பினவர்களாக அந்த பேழைக்குள்ள போறதுக்கு தயாரா இருக்கோமா? அப்படி தயாரா இருந்தோம்னு சொன்னா தேவன் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தயாரா இருக்கார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம தேவன் ஒருவருக்கும் தந்து வழி எடுத்து வராங்க. ஆமென்.